செங்கடலை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவும் தம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும். இது அவங்க கிரிட்டிசைசத்துக்காக போட்டிருக்காங்களோ இல்ல உண்மையிலேயே மலையை பார்த்து இந்த மலை விலகு அப்படின்னுட்டு விசுவாசத்தோட சொன்னா அந்த மலை விலகும். பைபிள்ல இருக்குல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே சொல்றாங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம வீட்டு பைக்லையும் நம்மளோட கார்லையும் என்ன பண்ணியிருப்போம், வீட்டு வாசல்லையும் ஒட்டி வச்சிருப்போம். அப்ப ஸ்டிக்கர் மட்டும் கிடையாது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப இவங்க விசுவாசத்தோட கம்ப நட்டி கடல் ரெண்டா புழக்கட்டும். இருந்தும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் எதுக்காக இந்த கூட்டங்களை கோமாளி கூட்டம்னு சொல்றோம்? ஐயோ தெரியாம அமிச்சுக்கிட்டோமோ, மோசே வந்து கேட்டாப்புல அப்படின்னுட்டு அந்த மக்களை விடப்படாது அப்படின்னு ராஜா என்ன பண்றாப்புல, திரும்ப பின்னாடி அந்த மக்களை பிடிச்சி கூட்டுவாங்க, அடிமைத்தன மக்களை. மோசையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, செங்கோல் செங்கடல் ரெண்டா புழக்கம், நீங்க எல்லாம் அதுல தப்பிச்சு போங்க. பின்னாடி வரவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ், மிலிட்ரி படைகள்லாம் மறிச்சு போனாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இடத்துல அந்த கம்புக்குச்சி கோலா மாற வேண்டிய நிலைமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்தி கொடுத்தாங்க மோசேவுக்கு. அதே மாதிரி செங்கடலை ரெண்டா பிளக்க வேண்டிய கட்டாயம். ஆனா இப்ப என்ன கட்டாயம் இருக்கு? இப்ப எதுக்கு கம்புக்குச்சை வச்சுக்கிட்டு போயிட்டு கடல் ரெண்டா புழக்கணும்? பின்னாடி உன்னை எந்த எதிரி நாட்டுப்பட எந்த எகிப்து மன்னர் விரட்டிக்கிட்டு வராரு? வரல. சும்மா சும்மா என்ன பண்ண மாட்டாப்ல, அற்புத அடையாளம் நடக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, அதை அப்படி நம்ம சொல்லுவோம். கரெக்டா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு கார் இருக்கு, எனக்கு கார் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இந்த தம்பிக்கு, இந்த மகனுக்கு, இந்த பிள்ளைக்கு, இந்த மகளுக்கு 100 பவுன் நகை தேவையில்லை. இந்த புள்ள நகை போடாமையே பார்க்க அழகா இருக்கா, இந்த பிள்ளைக்கு 200 பவுன் நகை போட்டாலும் சுமாரா தான் இருக்கா, பாசிமணி போட்டாலும் அழகா இருக்கப்பலாம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், எந்தெந்த நேரங்கள்ல. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்கள் பண்ணணும். தேவையில்லாத நேரங்கள்ல வேண்டாம், காத்திருப்போம். செங்கடல் எப்பவுமே புழக்கல, எப்பவுமே என்ன ஆகல, மோசையோட கையில இருக்கிற கோல் அது வெறும் கம்பு குச்சி. தேவைக்கேற்றபடி என்ன பண்ணாப்புல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செங்கோலா மாத்தினாப்புல, செங்கடலை இரண்டாக பிளந்தார். தேவைக்கேற்றபடி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.